சாட்டர்டே மார்னிங் லைட்டாக விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கா நாங்கள் வந்துட்டு எங்களோட டாகையும் காரில் கூட்டிகிட்டு ஒரு குட்டி ட்ரெக் போகலாம் அப்படின்னு கிளம்பினோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் பெங்களூர்லேருந்து தேவனாலி நந்தி ஹில்ஸ் போகிற சைடில் இருந்த திம்மராய சுவாமி பெட்டா, ஆல்சோ known as அவதி ஹில்ஸ். பக்கத்துலேயே அவதி லேக் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிட்டியில் இருக்கிற ஹைவே வந்து குடுகுடுன்னு நீங்கள் க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா 2 சைடு மரங்க இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லான ரோட்ஸோட நீங்கள் வந்து நந்தி ஹில்ஸ் போகிற அதே ரூட்டில் வந்துட்டு ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா, நார்த் பெங்களூர்லேருந்து இட் ஜஸ்ட் டேக்ஸ் 1 hour to reach this beautiful destination. பட் இது வந்துட்டு நந்தி ஹில்ஸ் அளவுக்கு கூட்டமாக இல்லை. இது வந்து ரொம்பவே டெசர்ட்டடாக இருந்தது. பிகாஸ் இட் இஸ் an offbeat destination. அங்கே வந்து நாங்கள் போனப்போ லக்கிலி they were shooting some car ads அதெல்லாம். அதனால we found some 20 people. Otherwise it's quite deserted. பட் ரூட்ஸ் வந்து ரொம்ப சினிக்காக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏதோ வந்துட்டு ஒரு 1 hourலேயே வந்துட்டு பயங்கரமாக ஏதோ கிராமத்துக்கெல்லாம் தாண்டி பயங்கர ஒரு ரோட் ட்ரிப் போன ஒரு ஃபீலிங் இருந்தது. எதற்கு அங்கே தெரியறது தாங்க நந்தி ஹில்ஸ். இந்த ரோடு வந்துட்டு நந்தி ஹில்ஸ்க்கும் கனெக்ட் ஆகுது. ஸோ லெஃப்டில் நிறைய பாறையாக வந்துட்டு ஒரு மலை தெரியுது இல்லையா, அந்த இதுக்குள்ள தான் அதோ நேராக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம். இதுக்கு வந்துட்டு கீழே இங்கேயே வந்துட்டு இந்த மண் ரோட்லேயே ஏறி போகிறதுக்கும் ஒரு ட்ரெயில் இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஆர்ச் வழியாக உள்ள திம்மராய சுவாமி டெம்பிள் முன்னாடி ரோடு போட்டிருக்காங்க. அங்கே ரோட்டில் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து எங்கள் டாகை கூட்டிகிட்டு குட்டி ட்ரெக் தான் பண்ண போகிறோம். பிகாஸ் திஸ் இஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெக். நாங்கள் வந்து நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலை. அண்ட் ஆல்சோ பிகாஸ் திஸ் இஸ் குவைட் டெசர்டட். நாங்கள் வந்து எந்த சான்ஸும் எடுக்க வேணான்னு விட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது மேலே. பட் எங்களால் டாப்புக்கு போயிட்டு வியூ எடுக்க முடியல. பிகாஸ் தேர் வர் குவைட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ். அண்ட் ஒரு 15-20 பார்த்துட்டு போனாங்க. நாங்களும் டாக் வச்சிருந்ததுனால வந்து ஏதாவது அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக விட்டுட்டோம். பட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். கொஞ்சம் டெசர்ட்டடாக தான் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட மட்டும் போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்தே போங்க. உங்கள் கார்லாம் வச்சுட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுட்டு போங்க. பிகாஸ் அங்கே கொஞ்சம் தெஃப்ட் கூட பாசிபிள். பிகாஸ் இட் இஸ் வெரி டெசர்டட். பட் வந்து பியூட்டிஃபுல் லொக்கேஷன். நீங்கள் ஒரு பெரிய கேங்காக போனீங்கன்னா செமையாக இருக்கும். இந்த மாதிரி இடத்தோட பியூட்டியை கெடுக்கிற மாதிரி அங்கங்கே பாட்டில்ஸை உடச்சி குப்பையை போட்டு ரொம்ப அந்த இடத்த கெடுத்து வச்சுருக்காங்க. நாங்களுமே பார்த்து தான் போக வேண்டியதாக இருந்தது. பிகாஸ் வி வர் டேக்கிங் அவர் டாக். நீங்களும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருந்து நெக்ஸ்ட் நீங்கள் போகிற லொக்கேஷனில் உங்களோட வேஸ்ட், உங்களோட கார்பேஜ் இது எல்லாமே நீங்களே ஒரு கவர் எடுத்துக்கிட்டு போய் அதில் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஸோ அது அங்கேருந்து கீழே இறங்கின உடனே there is this அவதி லேக். ஸோ இங்கே போட்டிங் கூட இருக்க போல 500 to 1000 சம்திங் கொடுத்தா ஈவினிங்ஸில் சன்செட் அப்போ கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் தட் பியூட்டிஃபுல் லேக். இது வந்துட்டு அவ்வளோ சினிக்காக இருந்தது மலை கீழே பார்க்கறதுக்கு. உங்களுக்கு ஃபோட்டோவில் எவ்வளோ கேப்சர் இருக்குன்னு தெரியல. பட் மஸ்ட் விசிட் திம்மராய சுவாமி பெட்டா, அவதி ஹில்ஸ் ஒரு அவதி லேக். இங்க கண்டிப்பா வாங்க. இந்த ரூட்ல இருந்து நீங்க வந்துட்டு போற வழியில you will also see Nandi Hills from a distance. So worth watching.